தி லார்ட். கிறிஸ்துவுக்கள் அன்பான சகோதர சகோதரிகள், உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். திறக்கப்பட்ட ஊற்று என்ற ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று நாம் தியானிக்கும் வேத பாடம் சீரியாவுக்கு ரட்சிப்பு, நாகமானின் 7 முழுக்கு. நாகமான் கதை எல்லாருக்கும் தெரியும். நாகமான் ஒரு குஷ்டரோகி. அவன் 7 முறை மூழ்கி சுகம் பெற்று தேவனை மகிமைப்படுத்தினான் என்று. ஆனால் இந்த பாடத்தில் நாம் தெரிந்து கொள்ள போகிறது, சீரியாவுக்கு ரட்சிப்பை தேவன் கட்டளையிட்டிருந்தார். அதற்கு நாகமானை தெரிந்து கொண்டார். நாகமான் ஒரு படை தளபதி. அவன் தொழுநோயாளி. இந்த பாவம் என்ற தொழுநோயை யார் குணப்படுத்த முடியும்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 27 வசனத்தில் இயேசு கிறிஸ்து உபதேசிக்கும் பொழுது, நாகமானை போல வேறொரும் சுத்தமாக்கப்படவில்லை என்றார். எதற்கு அப்படி சொன்னார்? அதன் அர்த்தங்கள் என்ன? சத்தியத்தின்படி சொல்லுகிறேன் என்றார். சத்தியம் என்றால் என்ன? 7 முழுக்கு எதற்கு அடையாளமாய் இருக்கிறது? அதனுடைய அர்த்தங்கள் என்ன? ரட்சிப்பு யார் மூலியமாக வந்தது? நாகமான் 2 கோவேரி கழுதைகளை சுமக்கத்தக்க 2 போதி மண் எடுத்து சென்றான். எதற்காக? ஆவிக்குரிய ஜீவத்திற்கு வேதாகமத்தோடு இணைந்து படிப்பது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான பாடமாகும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 27 வசனம். இயேசு கிறிஸ்து தாம் வளர்ந்த நாசரேத் ஊரில் உள்ள ஆலயத்தில் பிரவேசித்து அவர்களுக்கு உபதேசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்தில் இஸ்ரேலுக்குள்ளே அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தனாகிய நாகமானை அல்லாமல் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படி உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சத்தியம் என்றால் என்ன? சத்தியம் என்பது கிரேக்க வார்த்தையில் அலத்தியாஸ். இதற்கு ட்ரூத், சத்தியம், ட்ரூலி உண்மையாக, ட்ரூ உண்மை, ஆஸ் நாட் கன்சிலிங், மறைவாய் இல்லாமல் என்ற அர்த்தங்கள் உள்ளன. இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு போதிக்கும் பொழுது எப்பவுமே அவர் ஊமையாகவே பேசுவார். அதை நம்முடைய வாழ்க்கையில் நடக்க போகிற சம்பவங்களுக்கு எல்லாம் பொருந்திருக்கிறது என்று நாம் நினைத்து கொள்ள கூடாது. அது அப்படி அல்ல. ஊமையில் இருக்கும் கருத்துக்களை புரிந்து கொண்டு படிப்பது தான் சத்தியம். அதனால்தான் ஏசாயா 8:20 வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும், இவைகளின்படி சொல்லாதவனுக்கு விடியற்காலத்து வெளிச்சம் இல்லை என்கிறார். இங்கு சொல்லப்பட்டுள்ள வேதம் என்பது பழைய ஏற்பாட்டையும், சாட்சியாகம் என்பது புதிய ஏற்பாட்டையும் குறிக்கிறதா இருக்கிறது. விடியற்காலம் என்பது 24 மணி நேரத்தில் வருகிற காலையை குறிக்காமல் கவலைகள், வேதனைகள், வருத்தங்கள், துன்பங்கள், நோய்கள், கண்ணீர், மரணம் என்ற இரவு நீங்கி சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி என்ற விடியற்காலமான இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை குறிக்கிறது. வெளிச்சம் என்பது அந்த இன்ப காலமான இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை பற்றிய ஞானம், அறிவு, புரிந்து கொள்ளுதல் ஆகியவைகளை குறிக்கிறது. சிரியா இஸ்ரேல் நாட்டிற்கு மேலே தமஸ்கு பட்டணம் இருக்கிறது. இவர்கள் வாழ்ந்த காலம் கிமு 700 885 ஆண்டுகள். நாகமான் சுகமடைந்த பிறகு குஷ்டரோகிகளுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல், த மெமோரியல் ஹாஸ்பிட்டல் நாகமான் லெப்ரஸிக்காக குஷ்டரோகி ஹாஸ்பிட்டலை கட்டினார். த ஃபர்ஸ்ட் ஆர்மி குரூப்பை கண்டுபிடித்தார்கள். உணவு, ஆயுதம், ஹாஸ்பிட்டல், படைகள், மிலிட்ரி கேம்ப், லீடர்ஸ், டிசிப்ளின் என்ற குரூப்புகள் தனித்தனியாக படைகளை பிரித்து வைத்தார்கள், அவர்கள் எல்லா நாட்டையும் கைப்பற்றுவதற்காக. நாகமான் ஒரு படை தளபதி. அவனாலே சீரியாவுக்கு எப்படி ரட்சிப்பு வந்தது என்பதை பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 5 அதிகாரம் 1-27 வசனங்கள். நாகமான் என்பவன் சீரியா தேசத்தின் ராஜாவாக 2ஆம் பென்தாஷிடம் படைத்தளபதியாக இருந்தான். இவனுடைய காலம் கிமு 885 ஆண்டு. நாகமான் என்றால் பிளசன்டன்ஸ், சந்தோஷம், இன்பம். பென்தாஷ் என்றால் இடிமுழக்கத்தின் மகன் என்று அர்த்தம். இவன் சீரியா ராஜாவினிடம் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். தேவன் இவனை கொண்டு சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டிருந்தார். ஆனால்
நாகமானோ ஒரு தொழுநோயாளியாக இருந்தான். சிரியா தேசத்தில் இராணுவம் இஸ்ரேல் தேசத்தின் மீது படையெடுத்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்தனர். அந்த பெண் எபிரேயர் பெண். அவன் நாகமான் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டு இருந்தார். நாகமான் மனைவியிடம் சீரியாவில் உள்ள தீர்க்கதரிசியிடம் செல்வாரானால் தொழுநோய் குணப்படுத்த முடியும் என்று ஆலோசனை நல்கினார். இது நாகமானுக்கு அறிவிக்கப்பட்டது. உடனே நாகமான் ராஜாவிடம் அனுமதி வாங்க சென்றார். ராஜா நாகமானுக்கு அனுமதி கொடுத்ததோடு மட்டுமல்ல, இஸ்ரேல் ராஜாவுக்கு ஒரு கடிதமும் கொடுத்து அனுப்பினான். நாகமான் தன் நோயை அந்த தீர்க்கதரிசி குணமாக்கிவிட்டால் அவனுக்கு தருவதற்கு வெகுமதியாக 10 தாலந்து வெள்ளியும் 6000 சேக்கல் நிறைய பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் கொண்டு சென்றார். நாகமான் சீரியா ராஜாவின் கடிதத்தை கொண்டு இஸ்ரேல் ராஜாவிடம் கொடுத்தார்கள். அதில் ஊழியக்காரரான நாகமானின் தொழுநோயை நீக்கிவிடும்படி எழுதியிருந்தது. இஸ்ரேல் ராஜா அதை படித்துவிட்டு, தொழுநோயை குணப்படுத்த நான் என்ன கடவுளா? சீரராஜா என்னோடு யுத்தம் செய்ய இவ்விதம் செய்கிறார் என்று உடைகளை எல்லாம் கிழித்து கொண்டான். நாகமான் ராஜாவிடம் வந்த செய்தி எலிசாவுக்கு அறிவிக்கப்பட்டது. எலிசா இஸ்ரேலிலே ஒரு தீர்க்கதரிசி இருப்பதை அவர் அறிந்து கொள்ளட்டும், இங்கே அனுப்பும் என்று சொல்லி அனுப்பினான். இந்த செய்தியை அறிந்த நாகமான் தனது பரிவாரங்களுடன் எலிசா தீர்க்கதரிசியிடம் வந்தான். எலிசா நாகமானை யோர்தான் நதியில் 7 முறை முழுகி எழுந்தால் அவனுடைய தொழுநோய் குணமாகிவிடும் என்று அனுப்பினார். நாகமானுக்கு கோபம் வந்தது. நான் சீரியா தேசத்திலிருந்து வந்தது இந்த யோர்தான் நதியில் குளித்து சுகமடைவதற்கா? அப்படி குளித்து சுகமாக வேண்டுமானால் இஸ்ரேல்களிலே தண்ணீர்கள் எல்லாவற்றையும் பார்க்கிலும் இங்க நாட்டிலே பெரிய நதி தமஸ்குவின் நதிகளான ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ? நான் அங்கேயே குளித்து கொள்வேனே. இந்த தீர்க்கதரிசி தேவனின் நாமத்தை சொல்லி கையினால் என்னை தடவி சுகமாக்குவான் என்று நினைத்தேனே என்று சொல்லி மிகுந்த கோபம் அடைந்து திரும்பி போனான். நாகமானோடு வந்த அவனுடைய ஊழியக்காரர்கள் அவனிடம் அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவோ? ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடு சொல்லும்போது அது செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். நாகமான் தன் ஊழியக்காரனின் வார்த்தைகளை கேட்டு தேவ மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் மூழ்கினான். அப்பொழுது அவன் உடல் சிறு பிள்ளை உடல் போல மாறி அவன் சுத்தமானான். நாகமான் எல்லையில்லா மகிழ்ச்சினாலும் சந்தோஷத்தினாலும் நிறைந்தவனாய் தன் பரிவாரங்களோடு மீண்டும் எலிசா தீர்க்கதரிசியை சந்திக்க வருகிறான். எலிசாவின் முன்னின்று, இதோ இஸ்ரேலில் இருக்கிற தேவனை தவிர பூமியெங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன் என்று சாட்சி கூறினான். அதோடு தன்னிடமிருந்த காணிக்கையை பெற்றுக் கொள்ளும்படி வேண்டிக் கொண்டான். எலிசா அதை வாங்க மறுத்துவிட்டார். எலிசா உலக பொருள்களுக்கு ஆசைப்படவில்லை. ஆனால் நாகமான் எலிசா தீர்க்கதரிசியிடம் 2 வேண்டுகோளை வைத்தான். ஒன்று, 2 கோவேரி கழுதைகள் சுமக்கத்தக்க 2 போதி மண் எடுத்துக்கொண்டு போக கட்டளையிட வேண்டும். ஏனெனில் உமது அடியான் இஸ்ரேல் தேவனை தவிர அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்துவதில்லை என்றான். 2வது, தன்னுடைய ராஜா ரிம்மோன் கோயிலுக்குள் பிரவேசிக்கும் பொழுது நான் அவருக்கு கைலாகு கொடுத்து ரிம்மோன் கோவிலே பணிய வேண்டியதாகும். இப்படி பணிவதை உங்களுடைய கடவுள் உமது அடியனுக்கு மன்னிக்க வேண்டும் என்று 2 காரியங்களை எலிசாவிடம் கேட்டான். அதற்கு எலிசா, சமாதானத்திற்கு போ என்றார். இந்த சம்பவம் கிமு 885 ஆண்டில் நடந்து முடிந்தது. நாம் ஏன் இதை படிக்க வேண்டும்? இவைகளிலிருந்து எதை கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்றால், எல்லாம் நிழலானவைகள் ஆகும். நாகமான் ஒரு புறஜாதியானவன். அவனுக்கு தொழுநோய். இந்த நோயை அரசர்களானாலும் மருத்துவர்களானாலும் சுகமாக்க இயலாத ஒரு நோய். என்னாகமம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில்
இஸ்ரேல்களில் மத்தியில் தொழுநோய் உள்ளவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் பாளையத்தில் புறம்பே தள்ளிவிட வேண்டும். 2 நாளாகமம் 26 17-21 ஊசியா ராஜா மனமேட்டுமையினால் தேவனுக்கு தூபம் காட்ட முற்பட்ட போது அவனுடைய நெற்றியில் தொழுநோய் வந்தது. அதனால் உடனடியாக அவன் ஆலயத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டான். அவன் மறிக்கிற வரையில் ஒரு தனி வீட்டிலே தொழுநோயாளியாக வாசம் பண்ணினான். என்னாகமம் 12 1-16 மீரியாம், மோசேயின் சகோதரனான மீரியாம் தேவனின் ஊழியக்காரனான மோசேக்கு விரோதமாக பேசினதினால் மீரியாமுக்கு குஷ்டம் வந்தது. உறைந்த மழையின் வெண்மை போல் குஷ்டரோகியானான் என்று வாசிக்கிறோம். இதற்கு மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் தேவனே, அவனை குணமாக்கும் என்று கெஞ்சினான். அவன் 7 நாட்கள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டு இருந்து பின்பு சேர்த்து கொள்ளப்பட்டான். தொழுநோயிலிருந்து குணமாக்குவது தேவனின் சித்தமாகும். 7 முறை ஸ்நானம் பெறுவதனால் எப்படி நோயை போக்க முடியும் என்பதை ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு சம்பந்தப்படுத்தி வேதாகமத்தோடு வாசிக்க வேண்டும். ரோமர் 15 அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது, வேத வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படி முன்பு எழுதப்பட்டவைகள் நமக்கு போதனையாக எழுதப்பட்டுள்ளது. 1 கொரிந்தியர் 10:11 இவைகள் எல்லாம் அவர்களுக்கு திருஷ்டாந்தரங்களாய் சம்பவித்து கடைசி காலத்தில் நமக்கோ எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டு இருக்கிறது என்றார். 2 ராஜாக்கள் 5 நாகமானின் மூலம் சீரியாவுக்கு தேவன் ரட்சிப்பை கட்டளையிட்டிருந்தார். ரட்சிப்பு என்பது எபிரேயர் மொழியில் டெஷுவா என்ற வார்த்தை இங்கே பயன்படுத்த உள்ளது. இது தேச மீட்பு, வெற்றி என்று அர்த்தம். இதற்கு இஸ்ரேல் ஜனங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யாத்திராகம் 19 5-6 நீங்கள் சொந்த சம்பந்தராய் இருக்கிறீர்கள், நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். இஸ்ரேலர்கள் எப்பொழுதெல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படியாத போனார்களோ அப்பொழுது எல்லாம் அவர்களை புறதேசத்தரிடம் ஒப்பு கொடுத்து விடுவார். உபாகமம் 25:28-25 பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் சிதறுண்டு போவாய் என்றார். புறஜாதிகளான சீரியர்களிடத்தில் இஸ்ரேல் ஜனங்களை தேவன் சீரியா தேசத்தின் கரங்களில் ஒப்பு கொடுத்தார். இஸ்ரேலர்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் சீரியாவுக்கு ரட்சிப்பு வந்தது. யோவான் 4:22 வாசிக்கிறோம், ரட்சிப்பு யூதர்களின் வழியாய் வந்தது என்று வாசிக்கிறோம். இங்கே புறஜாதிகளான நமக்கு ரட்சிப்பு யூதர்களின் கீழ்ப்படியாமையினால் வந்தது. அப்போஸ்தலரான பவுல் இதை குறித்து எழுதும்போது, யூதர்களுடைய தவறினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது, அவருடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யம் வர காரணமாய் இருந்தது என்றார். நாகமான் ஒரு புறஜாதிக்கு அடையாளம். நாகமான் உலக பிரகாரமான மேட்டுமையான நிலையில் இருந்த போதும் தொழுநோய் பாதிக்கப்பட்டு இருந்தார். தொழுநோய் குணப்படுத்த முடியாத இருந்தது. பாவத்தின் அது அடையாளமாக இருந்தது. புறஜாதிகளான நாமும் ஆதாமின் பாவம் என்ற தொழுநோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த பாவம் என்ற தொழுநோயை பிதாவினுடைய ஒரே பேரான குமாரனான இயேசு கிறிஸ்துவின் மூலம் குணமாக்கப்பட வேண்டும். எனவே எலிசா தீர்க்கதரிசி கிறிஸ்துவுக்கு ஒரு முன் அடையாளமாக இருக்கிறார். இஸ்ரேல் ஜனங்கள் இதோ கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாமல் அவரை தள்ளிவிட்டபடினால் அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். அவர்கள் இழந்து போன ஆசீர்வாதங்கள் புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. இதை குறித்து அப்போஸ்தலர் 13:46-47-48 நீங்களோ அதை தள்ளி உங்கள் நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்கிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியரிடத்தில் போகிறோம் என்று பவுலும் பர்னபாவும் கூறினார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய விசுவாசம், நம்முடைய கீழ்ப்படிதல், நம்முடைய ஞானஸ்தானம் என்பது பூரணமாகவும் முழுமையாகவும் இருக்க வேண்டும். விசுவாசம், கீழ்ப்படிதல், ஞானஸ்தானம் எல்லாமே நம்மிடத்தில் இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படாமல்
அவர் சொன்ன வார்த்தையின்படி கீழ்ப்படியாமல் காலங்களை கழித்து கொண்டு தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறோம். நாகமான் யோர்தானில் முழுகுவது ஞானஸ்தானத்தின் அடையாளம். எபிரேயர் சிறு பெண் கீழ்ப்படியாமற் போன இஸ்ரேலுக்கு அடையாளமாய் இருக்கிறாள். நாகமான் புறஜாதி. தொழுநோய் பாவத்தின் அடையாளம். எலிசா கிறிஸ்துவுக்கு அடையாளம். நாகமான் கொண்டு வந்த காணிக்கை விலையேற பெற்றது, ஆனால் அது பாவத்தை போக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பிதாவாகிய தேவனின் அன்பும் கிருபையும் நாம் அறிந்து உணர வேண்டும். இயேசு கிறிஸ்து லூக்கா சுவிசேஷம் 4:27 சொல்கிற சத்தியம் இவைகளே. ரட்சிப்பு இஸ்ரேல் ஜனங்களின் மூலம் வருகிறது என்பதை உலக ஜனங்கள் அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். நாகமான் ஒரு தேசத்தின் படைத்தளபதியாக இருக்கிறவன். அவன் இராணுவ உடையில் தான் செல்ல வேண்டும். அது அவனுடைய மரியாதைக்கு வெளிப்படுத்தும். அவன் யோர்தானில் ஞானஸ்தானம் எடுக்கும் போது தன் தலை சீராவை கட்ச வேண்டும். தன் இராணுவ உடைகளை கட்சி வைக்க வேண்டும். அவன் பெற்ற பட்டங்களை எல்லாம் கழற்ற வேண்டும். தன் இடைக்கட்சியை கழட்ட வேண்டும். அவனுடைய பாதரட்சிகளை கழட்ட வேண்டும். தன் உடல் மீது யோர்தானின் தண்ணீர் முழுமையாக பட வேண்டும். இவ்விதமாக நாகமான் யோர்தானில் ஸ்நானம் செய்யும் முன்பு தன்னுடைய பெருமை, அதிகாரம், புகழ், பணம், பட்டங்கள், வல்லமை என்று எல்லாவற்றையும் தாழ்த்தினான். நான் ஒன்றுமில்லை என்று அவன் உணர்ந்தான். அங்கே நாகமான் கொண்டு வந்த காணிக்கையெல்லாம் கழுதின் மேல் தான் இருந்தன. அவைகள் நாகமானுக்கு எந்த பயனும் இல்லை. இவைகள் எல்லாம் தன் ஊழியக்காரர்களுக்கு முன்பாக செய்தான். அதே போல் யாரெல்லாம் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தன்னை தாழ்த்த வேண்டும். நாகமான் 7 முறை முழுகுவது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? அதனுடைய அர்த்தங்களை நாம் பார்க்கலாம். முதலாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முழுகுவது மனம் திரும்புதல். மனம் எப்படி திரும்புவது என்றால், பாவம் என்ற தொண்டு நீங்க வேண்டும் எனில் முதலில் மனம் திரும்ப வேண்டும். அப்போஸ்தலரான பேதுரு அப்போஸ்தலர் 2:38 கூறும்பொழுது, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார். முதலில் ஒரு மனிதன் பாவி என்று உணர வேண்டும். ஏனெனில் நாம் ஆதாமின் மூலம் உருவானவர்கள். ரோமர் 5:12. ஒரு மனுஷனால் பாவத்தினால் மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியினால் மரணம் எல்லோருக்கும் வந்தது. யோவான் 1:8 நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். எனவே 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். தாவீது ராஜா எழுதும்போது சங்கீதம் 32:8 என் பாவத்தையும் தோஷத்தையும் மன்னித்தீர் என்றார். தோஷம் என்பது இது எபிரேயர் வார்த்தை. இதற்கு ஆவோன் என்று உள்ளது. இதற்கு குற்றங்கள், தீமை, பாவம் என்று அர்த்தங்கள் உள்ளன. முதலாவது நம்முடைய பழைய வாழ்க்கையில் இருந்து மனம் மாறி பின் நம் பாவங்களை அறிக்கையிட்டு அதை மீண்டும் செய்யாதபடி விட்டுவிட வேண்டும். அதன் பின் என்ன செய்ய வேண்டும் என்றால் ரட்சிக்கப்பட வேண்டும். இது 2வது முழுக்கு, செகண்ட் ஸ்டெப். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பாவங்கள் நீக்கப்பட்டு மரணத்திலிருந்து விடுதலையாக்கி நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் லேவியாரகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி கட்டளையிட்டேன். ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. பின்னாலே நமக்காக சிந்த போகிற கிறிஸ்துவின் இரத்தத்தை இது குறிக்கிறது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை என்று கூறினார். எனவே தான்
1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்றார். 1 பேதுரு 1:19 மாசற்ற ஆட்டுக்குட்டியின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று பேதுரு எழுதுகிறார். நமக்கு பாவ மன்னிப்பு எதனால் உண்டாயிருக்கிறது என்பதை அப்போஸ்தலனான பவுல் எழுதும் பொழுது எபேசியர் 1:7 பிதாவினுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கும் உண்டாயிருக்கிறது. அப்போஸ்தலர் 4:12 நாம் ரட்சிக்கும் படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளைப்படவில்லை. எனவே இயேசு கிறிஸ்து விசுவாசித்து அவரை நம்முடைய மீட்பராக இரட்சகராக ஏற்றுக்கொள்வது 2ஆம் முழுக்கு. பிலிப்பு பட்டணத்திலே பவுலும் சீலாவும் சிறையில் அடைப்பட்டு இருக்கையில் சிறைசாலையின் தலைவன் ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்றார். 3வது முழுக்கு இயேசு கிறிஸ்துவை என்ன என்று விசுவாசிப்பது. இயேசு கிறிஸ்துவை என்ன என்று விசுவாசிப்பது. இயேசு கிறிஸ்து யார் என்று தெரிந்தால்தான் நாம் அவரை விசுவாசிக்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். வேதாகமத்தில் யார் யார் எல்லாம் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்தார்கள் என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். அப்போஸ்தலர் 8:27 எத்தியோப்பியா ராஜ்யஸ்திரியான கந்தேகா என்பவளின் மந்திரி ஞானஸ்நானம் எடுக்கும் முன்பு இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவரை ஏற்றுக்கொண்டு அவரை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னார். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் அங்கிருந்த தண்ணீரில் இறங்கி பின் பிலிப்பு அவருக்கு முழுக்க ஞானஸ்நானம் கொடுத்தார். மத்தேயு 16:16 இயேசு கிறிஸ்து ஜனங்கள் தன்னை யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டபொழுது பேதுரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறேன் என்றார். பவுல் தன்னுடைய கண்கள் தெளிவாக தெளிந்த பின்பு தமஸ்கு பட்டணத்திலே இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்க தொடங்கிய போது தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான் என்று அப்போஸ்தலர் 9:20 வாசிக்கிறோம். யோவான் 11:27 லாசருவின் சகோதரியான மார்த்தாள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். 1 யோவான் 4:15 இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவன் பிதா நிலைத்திருக்கிறான் என்று வாசிக்கிறோம். எனவே 3ஆம் முழுக்கு இயேசு கிறிஸ்துவை என்ன என்று விசுவாசிப்பது. 4வது முழுக்கு 4th ஸ்டெப் கிறிஸ்துவின் நிமித்தம் உலகை வெறுத்து சிலுவை சுமந்து பாடுபடுது. ஒருவன் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் என்ன செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவே கூறுகிறார். மத்தேயு 10:38 தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்றார். யார் சிலுவையை எடுக்க வேண்டும்? மத்தேயு 16:24 ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வர கடவன் என்றார். இங்கே சிலுவை என்பது கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் படுகிற பாடுகளை குறிக்கும். பிலிப்பியர் 1:29 கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்றார். 2 தீமோத்தேயு 2:11-12 நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்திருப்போம், அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்றார். ரோமர் 8:17 நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரமும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே, நாம் மகிமை படும்படிக்கு அவரோட கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். இயேசு கிறிஸ்து பவுலை தெரிந்து கொண்ட போது அவர்
என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பித்தேன் என்றார். கிறிஸ்துவின் நிமித்தம் உலகை வெறுத்து சிலுவை சுமந்து பாடுபடுவதே 4வது முழுக்கு. 5வது முழுக்கு விசுவாசமும் கிரியை. முதலாவது விசுவாசம் வேண்டும், பின்பு அதன்படி செய்ய வேண்டும். விசுவாசம் என்றால் விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம் தான் நினைவுக்கு வருகிறது. ரோமர் 4:21-22 தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி பிதாவை மகிமைப்படுத்தி விசுவாசத்தினாலே வல்லவரானார். ஆகையால் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, நமக்கோ எழுதப்பட்டு இருக்கிறது, நாமும் விசுவாசிக்க வேண்டும். லூக்கா 14:45 எலிசபெத் மரியாளை நோக்கி, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். விசுவாசம் எவ்வளவு முக்கியமானது என்றால், அபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். நம்முடைய விசுவாசமானது ஜீவன் உள்ளதாக இருக்க வேண்டும், ஆனால் கிரியை அவசியம். இதை குறித்து யாக்கோப்பு 2:24 ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரிகளினாலே நீதிமானாக்கப்படுகிறான், வீணான மனுஷன் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று எழுதியிருக்கிறது. இதுவே 5வது முழுக்கு. 6வது முழுக்கு 6th ஸ்டெப் ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது. ரோமர் 12:1 இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட பின் நம்மை அவருக்கென்று அர்ப்பணிப்பதே இதை ஜீவ பலி என்று விசுவாசிக்கிறோம். நம்முடைய பலியானது பரிசுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். 3வது ஜீவ பலியாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் பவுல் கொரிந்தியர்களுக்கு எழுதும்போது 1 கொரிந்தியர் 6:19-20 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறிந்திருக்கிறீர்களா? கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே என்றார். ஆகவே ஞானஸ்தானத்தின் மூலம் அவருக்கென்று ஒப்பு கொடுப்போம். ஞானஸ்தானத்தை குறித்து 1 கொரிந்தியர் 10:1-9 நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்துக்குள் கீழாயிருந்தார்கள், எல்லோரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்தார்கள், எல்லோரும் மேகத்திற்குள்ளும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள், எல்லோரும் ஒரே ஞான போதனையை புசித்தார்கள், எல்லோரும் ஞானபானத்தை குடித்தார்கள். இப்படி எனில் அவர்களோடு சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்போஸ்தலர் 2:38 பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது தான் 6வது முழுக்கு. 7வது முழுக்கு இறுதியாக நம்முடைய விசுவாசத்தில் நாம் உறுதியாக நிலைத்து இருப்போம். எந்த கஷ்டம் வந்த போதிலும் கடைசி வரை நாம் உறுதியாக இருக்க வேண்டும். மத்தேயு 24:13 முடிவு பரிந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். மத்தேயு 10:22 என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லோரும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரிந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். சங்கீதம் 119:33 கர்த்தாவே உமது பிரமாணங்களின் வழியை எங்களுக்கு போதியும், முடிவு பரிந்தும் நான் அதை காத்துக்கொள்வேன் என்றார். 1 கொரிந்தியர் 1:8 நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரிந்தும் அவர் உங்களில் ஸ்திரப்படுத்துவார். எபிரேயர் 3:6 கிறிஸ்துவே அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவராக குமாரனாக உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பரிந்தும் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமானால் நாமோ அவருடைய வீடாயிருப்போம்.
வெளிப்படுத்தின விசேஷம் 2:26. ஜெயம கொண்டு முடிவு பரிந்தம் என் கிரியைகளில் கைக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவின் வீட்டில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன் என்றார். நல்ல போராட்டத்தை குறித்து பவுல் எழுதும்போது 1 தீமோத்தேயு 6:12 விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். 2 தீமோத்தேயு 4:7-8 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொள்கிறேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். இதுவே 7வது முழுக்கு, விசுவாசத்தில் நிலைத்து இருப்பது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த படத்தில் நாம் என்ன கற்றுக்கொண்டு இருக்கிறோம்? நாகமானின் கிரியை அவன் தன் வாயினால் அறிக்கை இட்டதோடு மட்டுமல்ல, இஸ்ரேல்களில் கடவுளுக்கு நான் பலி செலுத்துவேன் என்று பலிபீடத்தை கட்டினான். தேவையான மண்ணை இஸ்ரேலிலிருந்து அவன் கொண்டு சென்று பலிபீடத்தை கட்டினான். அவன் பலி செலுத்தும் போது நாகமானும் அவனுடைய வீட்டாரும் ஊழியக்காரரும் அங்கிருந்த அனைத்து ஜனங்களும் தேவனை மகிமைப்படுத்தியிருப்பார்கள் இல்லையா? கிரியை இல்லாத விசுவாசம் சேர்த்ததாய் இருக்கும். இங்கே நாகமான் விசுவாசத்தோடு கிரியையும் காண்பித்தான். யாக்கோபு 2:24 நாம் அனைவரும் ஞானஸ்நானம் எடுக்கும் போது நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாகின என்று கர்த்தருடைய வழிகளிலே நடக்கிறோமா? அவருடைய பணியை செய்ய நாடுகிறோமா? எத்தனை முறை கர்த்தர் நன்மையானதை அவர் செய்திருக்கிறார். ஆபத்து நேரத்தில் அவர் நம்மை காப்பாற்றியிருக்கிறார். விசுவாசத்தோடு நாம் கிரியைகளை காண்பித்திருக்கிறோமா? நாகமான் சீரிய ராஜா ரிம்மோனின் கடவுளை வணங்கினான். ஆனால் தளபதியோ ஜீவனுள்ள தேவனை தொழுது கொண்டான். ஆனால் ராஜாவுக்கு விரோதமான செயலாகும். இருந்த போதும் நாகமான் வேறு எந்த கடவுளுக்கும் பலி செலுத்த மாட்டேன் என்பதில் அவன் உறுதியாய் இருந்தான். இது பிதாவாகிய தேவனின் அன்பும் கிருபையுமாய் இருக்கும் என்பதை நாம் அறிந்து உணர வேண்டும். இயேசு கிறிஸ்து லூக்கான சுவிசேஷத்தில் 4:27 சொன்ன சத்தியம் இதுவே யாகும். ரட்சிப்பு இஸ்ரேல் ஜனங்களின் மூலம் வருகிறது என்பதை உலக ஜனங்கள் அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். நீதிமொழிகள் 28:13 மனம் திரும்பி பாவி என்று அறிக்கையிட்டு அப்போஸ்தலர் 16:30 இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு யோவான் 3:5 ஞானஸ்நானம் பெற்று அப்போஸ்தலர் 2:38 பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பெற்று ரோமர் 12:1 தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து சுவிசேஷத்தை அறிவித்தல், இதுவே நாகமானின் 7 முழுக்கு அடையாளமாய் இருக்கிறது. இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைக்கே மனம் திரும்புங்கள். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர்.